ஹிந்தி வியஞ்சனில் இப்போ பார்க்க போகிறது ஹிந்தியில் மாத்ராஸ்னா என்ன? மாத்ராஸ்னா ஸ்வர் லெட்டர்ஸில் வரக்கூடிய சைன்ஸ் தான் மாத்ராஸ் அப்படின்றோம். எதுக்கு அப்படின்னா புதுசாக ஒரு லெட்டர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மாத்ராஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது சிம்பிள்ஸ். இந்த சிம்பிள்ஸ் மூலமாக தான் பராக்கடி லெட்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ சிம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஆக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளே கிடையாது. ஆக்கு ஒரு சின்ன துணைக்கால் மாதிரி ஒரு கோடு. ஈக்கு லெஃப்ட் சைடு ஒரு கொக்கி மாதிரி வரும். ஈக்கு ரைட் சைடு ஒரு கொக்கி மாதிரி வரும். ஊக்கு லெஃப்ட் சி. ஊக்கு பார்த்திங்கன்னா எழுத்துக்கு கீழே குப்பரக்க ஒரு சி வரும். ரீக்கு ரைட் சைடு ஒரு சி வரும் எழுத்து கீழே. ஏக்கு மேலே ஒரு கொம்பு. ஐக்கு மேலே 2 கொம்பு. ஓக்கு ரைட் சைடு ஒரு கோடு ஒரு கொம்பு. அவுக்கு ஒரு கோடும் மேலே 2 கொம்பும். அம்க்கு மேலே ஒரு டாட். அகக்கு பார்த்திங்கன்னா எழுத்துக்கு பக்கத்தில் 2 டாட் வரும். இதுதான் வந்து மாத்ராஸோட சிம்பிள்ஸ். இப்போ க வரிசைக்கு இக்கோட அ க. இக்கு ப்ளஸ் ஆ கா. இக்கு ப்ளஸ் இ கி. இக்கு ப்ளஸ் இ கி. இக்கு ப்ளஸ் உ கு. இக்கு ப்ளஸ் உ கூ. இக்கு ப்ளஸ் ரி க்ரூ. இக்கு ப்ளஸ் ஏ கே. இக்கு ப்ளஸ் ஐ கை. இக்கு ப்ளஸ் ஓ கோ. இக்கு ப்ளஸ் ஔ கௌ. இக்கு ப்ளஸ் அம் கம். இக்கு ப்ளஸ் அக கக. இதுதான் க வரிசைக்கான மாத்ரா சிம்பிள்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லெட்டர் க. இப்போ நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். க க கா கி கி கு கு க்ரி கே கை கோ கௌ கம் கஹ. இது செகண்ட் லெட்டருக்கான மாத்ராஸ் லைனு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தேர்ட் எழுத்து க. கக்கான மாத்ராஸ் லெட்டர் எப்படி வரும்ன்றது இப்போ தெரிஞ்சுக்கலாம். க கா கி கி கு கு க்ரி கே கை கோ கௌ கம் கஹ. எப்பயுமே ஃபஸ்ட் லெட்டருக்கு மாத்ராஸ் வராது. மற்ற எழுத்துக்கள்லாம் ஸ்வர் லெட்டர்ஸோடு சேர்ந்து ஃபார்ம் ஆகும். ஃபோர்த் எழுத்து பார்த்திங்கன்னா க. க கா கி கி கு கு க்ரி கே கை கோ கௌ கம் கஹ. இதுதான் வந்து 4வது எழுத்துக்கான மாத்ராஸ் வரிசை. இதோட க வரிசைக்கு பார்த்தாச்சு. அடுத்த எழுத்து ஞ. ஞாக்கு மாத்ராஸ் வராது. அது ஏன்றது பின்னாடி பார்க்கலாம். அடுத்து ச வரிசைக்கு ச சா சி சி சு சு ஸ்ரீ சே சை சோ சௌ ஜம் ஜக. அடுத்தது ச சா சி சி சு சு ஸ்ரீ சே சை சோ சௌ சம் சக. அடுத்த எழுத்து பார்த்திங்கன்னா இது ச சா பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜ. ஜ ஜா ஜி ஜி ஜு ஜு ஜ்ரு ஜே ஜை ஜோ ஜௌ ஜம் ஜக. இதோட ஜ முடிஞ்சுது. 4வது எழுத்து பார்த்திங்கன்னா ஜ. ஜ இதுக்கான மாத்ராஸ் பார்க்கலாம். ஜ சா ஜி ஜி ஜு சு ஜ்ரி ஜே ஜை ஜோ ஜௌ ஜம் ஜஹ. இப்போ ச வரிசைக்கான மாத்ராஸ் படித்து முடித்தாச்சு. இதில் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டியது, ஒரு எழுத்து எழுதுகிறப்ப இப்போ கூ அப்படின்னா லெஃப்ட் சி மாதிரி சொல்லிக்கணும். கூ அப்படின்னா கீழ் நோக்கி இருக்கணும் அந்த சொல்லி. க்ரூ ரீயோட மாத்திரை எழுதுகிறப்ப ரைட் சைடு சி மாதிரி இருக்கணும். ஸோ கவனித்து பார்த்து படிக்கணும். இப்போ ஞாக்கும் மாத்ராஸ் வந்து கிராமட்டிக்கலாக உண்டு. அதாவது தியரி படி அது உண்டு. ஆனால் ஸ்போக்கன் ஹிந்தி பேச்சு வழக்கில் இந்த 2 மாத்ராஸும் நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. தமிழில் எப்படி அது உயிர்மை எழுத்து வரிசை வந்து ஞாக்கும் உண்டு. ஆனால் நம்ம பயன்படுத்துகிறோமா கிடையாது. அதுபோல் தான் ஹிந்தியில் வரும். அடுத்து ரீ எழுத்துக்கு காலேந்து லாஸ்ட் ஞ வரைக்குமே அந்த ரீ எழுத்துக்கான வரிசை வந்து உண்டு.
ஆனால் கிராமட்டிக்கலாகவும் தியரி படியும் அந்த வரிசை உண்டு. ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அது வந்து சான்ஸ்கிரிட்டில் தான் அதிகம் யூஸ் பண்ணப்படுது. அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க மோஸ்ட்லி மாடர்ன் ஹிந்தியில். ஸோ இது தமிழ் படி தான் ஹிந்திலையும் ஞாக்கும் ஞாக்கும் ஒரு வரிசையாக தான் அது இருக்கே ஒழிய நம்ம தனித்தனி எழுத்துக்களாக நம்ம அதை எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். இன எழுத்துக்களாக தான் இந்த 2 எழுத்துமே யூஸ் ஆகும். ஞா பார்த்தீங்கன்னா க வரிசையில் வரும், ஞா பார்த்தீங்கன்னா ச வரிசையில் வரும். இன எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இப்போ இன்றைக்கி வீடியோஸில் ஹிந்தி மாத்ராஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். எக்ஸாம்பிளாக க வரிசையும் ச வரிசையும் பார்த்துட்டோம். ஞாவுக்கும் ஞாக்கும் ஏன் மாத்ராஸ் வந்து கிடையாது, அதாவது தியரி படி உண்டு, ஏன் நம்ம ரியல் லைஃப்பில் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்றத பார்த்தோம். ஏன்னா சான்ஸ்கிரிட்டில் தான் யூஸ் பண்ணுறதுனால மாடர்ன் ஹிந்தியில் ஒமிட் பண்ணிட்டாங்க. அதான் ரீசன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.